ஆன்ஷியஸ் தாட்ஸ் அபவுட் உமன் அண்ட் ஸ்ட்ரேஞ்சர். பொண்ணுங்களை பார்த்தாலும் சரி, ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தாலும் சரி, ஆன்ஷியஸ் தாட்ஸ், அதாவது ஃபியர்ஃபுல் தாட்ஸ் உங்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னா மெயினான ரீசன் நம்பர் ஒன் விச் இஸ் ஆர்டிஃபிஷியல் எவால்யூஷன் அப்படிங்கிறது. இந்த ஆர்டிஃபிஷியல் எவால்யூஷன் அப்படின்னா லெட்ஸே பண்டைய காலம் அப்படின்னா அந்த காலத்துல, ஓகே, ஸோ அந்த காலத்துல பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா எல்லாரோடையுமே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸ்டோன் ஏஜ் எடுத்துக்கோங்க, மேபி அரசர்கள் காலத்துல எடுத்துக்கோங்க. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மெயினான ஒரு வைட்டல் ரோலாவே இருந்துச்சு அந்த டைம். பட் இப்போ நம்ம அப்படிதான் இருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம டைரக்ட் கம்யூனிகேஷனை விட இன்டைரக்ட் கம்யூனிகேஷனுக்கு அதிகமான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். டைரக்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னா டைரக்டா ஒருத்தவங்க கிட்ட போய் பேசுறது பழகுறது. இன்டைரக்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இன்டைரக்டா இந்த சென்ஸ் இந்த சோஷியல் மீடியாவோ ஆப்ஸோ டேட்டிங் ஆப்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், இது மூலியமா பேசுறது. லெட்ஸே நிறைய பேர் வந்து ரொம்ப வெளியே பேசுறதுக்கும் பார்க்கறதுக்கும் பயங்கரமா பயப்படுவாங்க மற்றவங்க கிட்ட. ஆனா அந்த ஆப்ஸ்குள்ளேயோ இல்லை சோஷியல் மீடியா ஆப்ஸ்குள்ளேயோ இல்லை மற்ற விஷயங்களுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அவங்க என் நம்பர் ஆஃப் மெசேஜஸ், என் நம்பரா சூப்பரா செம்ம ஜாலியா ஹாப்பியா மற்றவங்க கூட பேசுவாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் எவால்யூஷன் அப்படிங்கிறது ஒரு சைட் நல்ல விஷயமா இருந்தாலும் கூட அட் த சேம் டைம் இன்னொரு சைட் நம்மளை மென்டலி ரொம்ப பாதிப்படைய வைக்குது. இதான் உண்மை. லெட்ஸே நீங்க நேற்று நான் ஒரு ஸ்டோலன் ஃபோக்கஸ் அப்படிங்கிற புக்ல படிச்சிருக்கும் போது எனக்கு அதுல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அதிகமான ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்ணும்போது அதிகமா ஒரு டேப்ல இருந்து இன்னொரு டேப் இப்படிங்கிற இந்த டேப்ஸ் கணக்குல டேப்ஸ் இந்த சென்ஸ் இப்போ ரீல்ஸே எடுத்துக்கிறீங்க. இப்போ ரீல்ஸ் எடுக்கிறீங்க, பாக்குறீங்க, ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்ன ஆகும்? ஒண்ணுக்கு மேல ஒண்ணு. அதாவது முன்னாடி என்ன பண்ணுவாங்களா, தன்னோட ஃபோக்கஸ் அதிகரிக்கிறதுக்காக புக்ஸ் ரீடிங் அப்படிங்கிறதுல ரொம்ப இன்வால்மெண்டா இருப்பாங்களாம். நிறைய பேர் வந்து இந்த புக், எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, நான் புக் நிறைய படிச்சுட்டே இருப்பேன், எங்க வீட்டுல திட்டுவாங்க அப்படிவாங்க. மேபி அவங்க கிட்ட இந்த பழக்கம் எனக்கு வந்துச்சா என்னன்னு கூட எனக்கு தெரியல. பட் இப்போ எங்க அம்மா படிக்கிறதுல பிகாஸ் ஃபோன் வந்துருச்சு இல்லையா, அவங்களும் அதுக்கு இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டாங்க. ஸோ பட் நான் அதிகமான புக்ஸ் படிக்கிறதுனால நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி அதிகமான டேப்ஸ் மேல யூஸ் பண்றதுனால நம்மளோட ஃபோக்கஸ் பயங்கரமா அடிவாங்க. பிகாஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் முன்னாடி வேணும் அப்படின்னா புக்ஸ்ல இருந்தோ இல்ல வேற ஒருத்தரை போய் கம்யூனிகேட் பண்ணியோ நாள் கணக்குல ஆகும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேர்றதுக்கு. ஆனா இன்னைக்கு அப்படியான்னு கேட்டா கிடையாது. ஒரு பெரிய ஒரு புக்கை கூட ஒரு ஆடியோ சம்மரியா நம்மளால கேட்க முடியுது. லெட்ஸே ஒரு புக் எடுத்து நம்ம உட்காந்து படிக்கும் போது இருக்கிற ஒரு அட்டென்ஷன், போன்ல நம்ம ஒரு புக்கை படிக்கும் போது பெருசா அந்த ஒரு அட்டென்ஷன் இருக்காதான். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நமக்கு ப்ராப்பரான அந்த ஒரு ஃபோக்கஸ் இல்லாம, லெட்ஸே எல்லாத்துக்குமே நம்ம லாங் டேர்மா இல்லாம ஷார்ட் டேர்ம்ல என்னால ஈஸியா பண்ணிட முடியும், நேர்ல பேசுறதுக்கு பயம், இந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் போது, ஆர்டிபிஷியல் எவால்யூஷன் நிறைய நடக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஆன்ஷியஸ், அதாவது இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தாலோ இல்ல கேர்ள்ஸை பார்த்தாலோ கண்டிப்பா பயப்படுறதுங்கிறது ஒரு 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 நார்மலான ஒரு விஷயமா மாற ஆரம்பிக்கணும். லைக் ஸோ இதோட எஃபெக்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, லோன்லி உல்ஃப் வாரியர் எப்படிங்கிற ஒரு மோட்குள்ள இன்னைக்கு நிறைய பீப்புள், அதாவது நிறைய டீனேஜர்ஸ் போக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஸோ யங்ஸ்டர்ஸ் கூட லெட்ஸே ஜிம்ல போய் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பேன். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் 1-2 பேர் நல்லா பேசுவாங்க, 1-2 பேர் பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, தே ஆர் லோன்லி வாரியர்ஸ். அவங்க என்ன ஒரு வினோதமான ஒரு பர்சனாவே பார்ப்பாங்க, ஒரு ஏலியன் மாதிரி பார்ப்பாங்க. பிகாஸ் நான் எல்லாரு கூடயும் கம்யூனிகேட் பண்ணுவேன், எல்லாரு கூடயும் பேசுவேன். ஆனா அவங்களால அது முடியாது. ஆக்சுவலி அவங்களுக்கும் அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வராதுன்னா கிடையாது, பட் அவங்க வாலண்டியரா வர்றது கிடையாது. ஏன் கம்யூனிகேட் பண்ணணும், நான் ஏன் பேசணும், நான் தான் தண்ணி, எனக்கு போன் இருக்கு, தட்ஸ் கம்ஃபர்ட். மேக்ஸிமம் வீட்டுக்கு போனீங்கன்னா கூட வீட்டுல கூட பெருசா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்டே பெருசா பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான பீப்புள், அதாவது லோன்லி குல்ஃபா இருக்கிறதுனால மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது என்னன்னா டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகும். லெட்ஸே இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஒரு மாங்க் மோட்ல இருந்தேன். மாங்க் மோட் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மாங்க் மோட்னு வச்சுக்கோங்க. ரொம்ப யார்ட்டுமே பேசாம பழகாம ஒர்க் ஆல்வேஸ் 24 hours ஒர்க் அப்படின்னு ஒர்க்லேயே இருக்கிறதுனால என்னோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுதுங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் ஐடென்டிஃபை பண்ணேன், நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆனேன், ஸ்ட்ரெஸ் ஆனேன். காரணம், நான் யார்கிட்டயுமே பெருசா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத வச்சுக்கல. லெட்ஸே எல்லாருமே குவாலிட்டியா இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, ரைட்? ஸோ அதுக்காக வந்து இந்த பான் பாக்குறவங்க, இல்ல சிகரெட் அடிக்கிறாங்க, இல்ல குடிக்கிறாங்க, இல்ல வந்து எப்ப பார்த்தாலும் 24 hours பொண்ணுங்களை பத்தி யோசிக்கிறாங்க, இவங்க கூட தான் நீங்க பேசுங்க பழங்க நான் சொல்லவே மாட்டேன்.
பேசுங்க பழங்க நான் சொல்லவே மாட்டேன். ஸோ அப்போ யார் கூட பேசணும் பழகணும். ஓகே ஃபைன், அவன் வந்து ஜிம்முக்கு வரான், ஓகே மேபி அவன் டீஜென்ரேட்டா இருந்தாலும் கூட ஏதோ ஒரு நல்ல ஹேபிட் வச்சிருக்கான். லைக் அவன் ஸ்மோக் பண்ண மாட்டான், ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டான், பான் பார்க்க மாட்டான், கிளப்ஸ் போக மாட்டான், பெருசா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபட மாட்டான். பட் ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சுத்துவான், பட் வந்து ரொம்ப சேடா இருப்பான், சேட் லுக்கிங் கையா இருப்பான். இந்த மாதிரி ஆட்களோட பேசுங்க பழங்க. ஓகே, அவங்களால பெரிய ஒன்றும் ஆபத்து அப்படிங்கிறது இருக்க போறது. பட் இந்த ஸ்மோக் பண்றவங்க, அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்றவங்க, அடிக்டடா இருக்கிறவங்க, இவங்க கூட பேசும்போது பழகும் போது அவங்களோட 50% ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கும் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. லெட்ஸே ஒருத்தன் ஒரு புக்கு தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்ல இருக்கிற விஷயங்களை அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அப்படிப்பட்ட ஆளாவே அவன் மாறுவான். ஸோ எந்த விஷயத்துல நீங்க அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, லெட்ஸே நீங்க பார்க்குற கான்டென்ட் நல்ல கான்டென்ட்டா இருக்கு, என்ன இந்த மாதிரி எஜுகேஷனல் கான்டென்ட்டா இருக்கு அப்படின்னா ஓகே ஃபைன், நீங்க அதுக்கேற்ற ஆளா மாறுவீங்க. பட் நீங்க பாக்குற கான்டென்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் கான்டென்ட்ஸா இருக்கு அப்படின்னா லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கவே இருக்காது. இந்த எல்லாருமே ஒரு மெத்தோன்னு வச்சிருப்பாங்க, என்னன்னா ஒரு நாள் எல்லாமே மாறும், ஒரு நாள். அந்த ஒரு நாள்ங்கிறது வராது. அந்த ஒரு நாள்ங்கிறது எப்போ வரும் அப்படின்னா இன்னைக்கு நீ ஒரு விஷயத்த ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஒரு நாள் என் லைஃப்ல எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த நாள் வரும். பட் இன்னைக்கே நம்ம எதுவுமே பண்ணாம என்னோட நாள் மாறிடும், நான் ஒரு நாள் எல்லாமே மாறிடும்னு நினைக்கிறோம் அப்படின்னா தப்பு. இந்த ஒரு முட்டாள்தனத்தை நான் ரொம்ப வருஷமாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அம்மா கிட்ட எதுக்கு எடுத்தாலும் போயிட்டு, அம்மா என் லைஃபே எப்படி இருக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியல, எனக்கு எதுவுமே பிடிக்கல இப்படின்னு நானா இல்லாம எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா கிட்ட போய் புலம்பிட்டு அவங்க சொல்றது ஒரு நாள் எல்லாமே மாறும். நானும் அந்த நாளுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன், நாள் வரவே இல்லை. பட் ஒன்ஸ் என் லைஃபை சேஞ்ச் பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டியோட என்ன நான் அப்கிரேட் பண்ணணும், என்ன நான் வித்தியாசமா பார்க்கணும், 6 இயர்ஸ் கழிச்சு நான் எப்படி இருக்கணும், 5 இயர்ஸ் கழிச்சு நான் எப்படி இருக்கணும், 10 இயர்ஸ் கழிச்சு என்னோட பர்சனாலிட்டி, என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான நம்பர் ஆஃப் திங்ஸ்ல நான் செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது மெடிடேஷன், ஜேர்னலிங், கிராட்டிடியூட், விஷுவலைசேஷன், புக்ஸ் நிறையா படிக்கிறது, நாவல்ஸ் நிறையா படிக்கிறது, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறது, இது எல்லாம் படிக்க ஆரம்பிக்க எனக்குள்ள டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த வியூஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கறத தூக்கி போட்டுட்டு ஓகே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன், அந்த வீடியோ பார்க்குற ஒருத்தரோட லைஃப் இந்த வீடியோ சேஞ்ச் பண்ணுது, அவன் எனக்கு கஸ்டமரா வராது, ஓகே ஃபைன், தட்ஸ் டூ குட் அப்படின்னு அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஒரு விஷயத்தையும் பண்ண ஆரம்பிக்கும் போது சீரியஸா சொல்றேன், சீரியஸ்லி ஐ ஜஸ்ட் காட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் இன் மை லைஃப். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வேற, பீஸ்ஃபுல் அப்படிங்கிறது வேற. நான் பீஸ்ஃபுல்லா இருக்கேன் நான் சொல்ல மாட்டேன், பட் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஒரு இன்சிடென்ட் நான் வந்து சொல்லியே ஆகணும். என்னோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பீப்புள் கொஞ்சம் கொஞ்சமா. ஐ ஹாவ் அ பெய்ட் கம்யூனிட்டி, லிங்க் கீழே இருக்கு. அதுல போயிட்டு நீங்க மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும். அதுல பேங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா கூகுள் பே வரும். கூகுள் பேல போயிட்டு நீங்க பே பண்ணிக்கோங்க. மந்த்லி ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து நான் வச்சிருக்கேன். ஓகே, இல்ல நீங்க ஃபுல்லி பே பண்றதுனால பே பண்ணலாம், தட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் அதுல பே பண்ணி நீங்க என்னோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்க பிடிஎஃப்ஸ், மினி கோர்சஸ் அண்ட் ஸோ என்னோட கைடன்ஸ் இப்படி எல்லாமே இருக்கும். ஓகே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு டவுட், அந்த நேரத்தில் உங்களுக்கு டவுட் கேட்கறதுக்கு யாருமே இல்லை. டக்கு நீங்க என்னோட கம்யூனிட்டியில வந்து பிரதர் எனக்கு இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கிறீங்க. டக்குன்னு அந்த நேரத்துல நான் வந்து அந்த மெசேஜை பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்போ பாக்குறேன்னா அப்ப டக்குன்னு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் முன்னாடி ஒரு உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காரு, ஒரு சில விஷயங்களை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கும் அதே டவுட்ஸ் வருது. அப்போ அவர்கிட்ட டக்குன்னு கேட்கும் போது உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் ஓகே அன்னைக்கு நாளைக்குள்ள கிடைச்சிருது இல்லையா? அண்ட் ஸோ 7 days to improve your mental health அப்படிங்கிற ஒரு மினி கோர்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த 7 daysல வந்து உங்களோட லைஃப் டோட்டலா மாறி நான் சொல்ல மாட்டேன். பட் இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு 80% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் மென்டல் சிக்னஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அது 50% அதை ரெடியூஸ் பண்ணும். தென் நீங்க அதை ஒரு 1 month, 3 months, 6 months தொடர்ந்து நீங்க பண்ண உங்க லைஃப் இந்த ஒரு டிராஸ்டிக்கல் சேஞ்சில் தான் இருக்குமே தவிர இப்படி போவாது. சீரியஸா ட்ரஸ்ட் மீ. ஸோ அதோட லிங்க்கும் கீழே செகண்ட் லிங்கா இருக்கும், ஜஸ்ட் கோ அண்ட் டவுன்லோட். ஓகே, ஸோ என்னோட கம்யூனிட்டியில அந்த என்னோட கஸ்டமர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பிரதர் நான் உங்களை மாதிரியே ஷார்ட்டா ஹேர் கட் பண்ணிட்டேன், நான் மொத்தம் போட்டிருக்கேன் பட் அவர் ஷார்ட்டா ஹேர் கட் பண்ணிட்டேன், ட்ரிம் பண்ணியிருக்கேன், ஜிம் போக ஆரம்பிச்சிட்டேன், உங்களை மாதிரியே நான் வந்து ஷர்ட், டிஷர்ட்ஸ், பேண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், ஒரே சேம் கலர், சேம் திங்ஸ். ரைட், என் லைஃப்ல நான் முன்னாடிக்கு இப்ப விட நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பிரதர், டிசிப்ளின்டா இருக்கேன்னு நினைக்கிறேன் பிரதர், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எனக்கு. இது
எனக்கு வந்து ரெகரேட் ஃபீலிங் இல்லை அப்படின்னு அந்த ஒரு வாய்ஸ் நோட்ல அவர் அனுப்புனாரு. எனக்கு அது கேட்கும் போது சீரியஸா என்னோட கம்யூனிட்டியில வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நான் அந்த வாய்ஸ் நோட்டை பின் பண்ணியே வச்சிருக்கேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆக்சுவலி. சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி கூஸ்பம் மூமெண்ட் ஆச்சு. பிகாஸ் அவ்வளோ ஈஸியா அது யாருமே அவ்வளோ ஈஸியா அது பண்ண மாட்டாங்க. பட் நான் ஏதோ ஒரு இம்பாக்டா இந்த சொசைட்டில கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் மென்டல் ஹெல்த்ல. அதுவும் முக்கியமா நான் எதுல அடிபட்டேனோ அந்த இடத்துல அப்படிங்கும் போது எனக்கு லிட்டரலா அது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ஆக்சுவலி. நாங்க இப்ப எங்க கம்யூனிட்டியில பசங்க எல்லாமே சேர்ந்து நம்ம 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னா சேர்ந்து பண்றாங்க. ஒவ்வொருத்தரோட ப்ராப்ளம்ஸுக்கு ஒருத்தர் சொல்யூஷன் பண்றாங்க. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பேசுறாங்க. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் திங்ஸ் அந்த கம்யூனிட்டியில அங்க நடந்துட்டு இருக்கு. எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆக்சுவலி. ஒருத்தர் ஒரு டவுட் கேட்கிறாரு, அதுக்கு இன்னொருத்தர் வந்து பதில் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, உங்க மென்டாலிட்டியோட இருக்கிற பீப்புள் அங்க அடாப்ட் ஆக. திஸ் இஸ் வாட் த இம்பாக்ட் ஐ ஜஸ்ட் மேட் இன் தி சொசைட்டி. இந்த கான்ட்ரிபியூஷன் நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல நான் ஒரு பார்ட்டா இருக்கேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு. ஓகே ஃபைன், ரைட். ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க இதுதான் ரியாலிட்டி, இதுதான் ரியல் லைஃப். கம்யூனிகேஷன், எல்லாத்தையும் பேசுறது, பழகிறது, இதெல்லாம் தான் ஒரு நல்ல ஒரு விஷயம். அதை விட்டுட்டு நான் ஒரு லோன்லி வாரியர், நான் எப்போதும் தனிமையை தான் விரும்புவேன். ஃபைன், தனிமை இருக்கலாம். நானுமே தனிமையில இருப்பேன் சம்டைம்ஸ். ஒரு சில நாட்கள் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா உட்காந்து புக்ஸ் படிக்கிறதுலேயே ரொம்ப ஆர்வமா இருப்பேன். சம்டைம்ஸ் என்னையும் அறியாம நான் ஏதோ ஒரு யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துருவேன். ஓகே ஃபைன், தட்ஸ் நேச்சர். அது இல்லாம நம்மளால இருக்க முடியாது. நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம ரீசெட் அப் பண்ண முடியாது. ஓகே, நம்ம ரீலாப்ஸ் ஆயிடுவோம். தட்ஸ் த சேம் திங், ரைட்? ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோட லைஃப்ல டிசிப்ளின்டா இருக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப இது பண்ணுவேன். நான் இங்க வந்து நிறைய புக்ஸ் படிக்கிறேன் இல்லையா, இதுல மேக்ஸ் ஆஃப் த புக்ஸ் நான் படிப்பேன்னு தெரியல. பட் நான் இதுல தொடர்ந்து ஒரு 4-5 புக்கு தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், திரும்பி ரிப்பீட்டடா. என்னோட போன்ல நிறைய பிடிஎஃப்ஸ் புக்ஸ் இருக்கு, அந்த புக்ஸ் நான் அடிக்கடி படிப்பேன். அதுல படிக்கும்போது அப்படியே நான் மூழ்கிடுவேன். நான் யோசிப்பேன், நம்மளால புக்ஸை படம் மாதிரி வந்து தொடர்ந்து படிக்க முடியுமா அப்படின்ட்டு. பட் அதை நான் வந்து ட்ரை பண்ணேன். இட்ஸ் அ ஹியூஜ் திங். நான் வந்து பொன்னியின் செல்வன் நாவல் படிச்சுட்டு இருக்கேன். நான் படிக்கிறேன். எப்படி டைம் போச்சுனே தெரியல, படிச்சுட்டே இருக்கேன். ஆனா நான் இப்போ வரைக்கும் 2வது அத்தியாயத்துல தான் நிக்கிறேன். ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் இந்த லோன்லி வாரியர், சம்டைம்ஸ் நான் இந்த மாதிரி இருப்பேன். இது எதுக்காக சொல்றேன்னா, சம்டைம்ஸ் நான் இந்த மாதிரி இருப்பேன். சம்டைம்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட, நேற்று நான் என்னோட ஃப்ரெண்டோட வெளியே போனேன், சர்ச் போனோம், மார்னிங் வந்து ஜிம் போனோம், எல்லாமே பண்ணுவேன். பட் அந்த ஃப்ரெண்டு குவாலிட்டியான ஃப்ரெண்டா, எனக்கு உண்மையாலுமே ஹாப்பியா இருந்தா மட்டும்தான் நான் அந்த ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இல்ல ரொம்ப ஃபேக்ட்ஸா, ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா, ரொம்ப சயின்டிபிக் பேஸ் திங்ஸ் எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா ஓகே ஃபைன், அது சம்டைம்ஸ் நல்லா இருக்கும். பட் சம்டைம்ஸ் நான் அதை ரெஸ்பெக்ட் பண்றேன், நான் இல்லைன்னு சொல்ல. பட் சம்டைம்ஸ் எனக்கு அது பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது, ரைட்? ஸோ இதுக்கு ஒரே வழியா நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கிரீன் டு ஷட் டவுன்ஸ். எவ்ரி ஸ்கிரீன்ஸ் யூ நீட் டு ஷட் டவுன். எந்த ஸ்கிரீனா இருந்தாலும் சரி, நீங்க அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷட் டவுன் பண்ணுங்க. பிகாஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் எவால்யூஷன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு டாபிக்ல, இந்த ஒரு ஸ்கிரீன் டைம் என்னைக்கு அதிகமாச்சோ அன்னைக்கு பீப்புளுக்கு பயம் வர ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் அந்த காலத்துல நம்மளோட பிரெயினே எப்போ ஆபத்து வரும், எப்போ அதை சால்வ் பண்ணலாம் இப்படிங்கிற அந்த ஒரு ஏன்ஷியன்ட்ல இருந்த பிரெயின் தான் இன்ன வரைக்கும் நமக்கு இருக்கு. ஸோ அந்த பிரெயின் அப்போ நமக்கு வந்து புலி வரும், சிங்கம் வரும், வேட்டையாடுவோம், இல்ல போருக்கு போவாங்க, இது எல்லாமே நடக்கும். ஆனா நாளாக அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை. அதுக்கு பதிலா சோசியல் மீடியா வார், என்டர்டைன்மெண்ட் வார், ஆக்டர்ஸ்குள்ள வார், அன்வான்ட் நியூஸ் வார், இப்படிங்கிற இந்த டிஜிட்டல் வார்க்குள்ள நம்ம மாட்டிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த டிஜிட்டல் வார் அதிகமா வர ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். யூனோ, மார்க் ஜுகன்பர்கோ இல்ல இந்த வாட்ஸ்அப்போ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டா கண்டுபிடிச்ச யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்களோட பசங்களை அந்த மாதிரியான ஆப்ஸ் அதிகமா கன்சியூம் பண்ண வைப்பாங்கன்னு கேட்டா வைக்க மாட்டாங்க. தே நோ இட் வில் கிவ் மோர் அடிக்ஷன், ரைட்? உங்களுக்கு ரொம்ப ஒரு அடிக்டடான ஒரு பர்சனா மாத்தணும் அவங்களுக்கு தாராளமா தெரியும். அதுக்காக தான் அந்த ஆப்ஸ், ரிலாக்ஸேஷனுக்காக இது கிடையாது. பட் ஸோ இந்த மாதிரியான இந்த ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ நீங்க அதிகமா ஃபேஸ் பண்றதுனால தான் உங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே உட்காந்துறதுனால தான் வெளியே போய் பேச முடிய மாட்டேங்குது. ஸோ இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, இந்த பேட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ்.
ஒன்ஸ் ஒரு தடவை நம்ம ரிலேஷன்ஷிப்ல அடிபட்டோம் அப்படின்னா திரும்பியும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை வைக்கணும்னு யோசிக்கவே மாட்டோம். இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு டாபிக்ல பேசுவோம். பட் நார்மலாவே இப்போ ஒரு பொண்ணு ஏமாத்திட்டாங்க, இல்ல ஒரு பொண்ணு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசணும்னு ஆசை. இப்போ லட்சம் என்னோட ஜிம்ல இருந்த ஒரு கதை சொல்றேன். ஓகே, என் ஜிம்ல என்னோட ஜிம்மேட் ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு வந்து இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ண ஒரு பொண்ணுகிட்ட பேசணும்னு ஆசை. அவர் பேசல, நான் பேசிட்டேன். நான் போய் பேசிட்டேன். நான் பேசிட்டு சும்மா அவர் உங்களுக்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்து நீங்க என்ன அவர் பார்த்துட்டே இருக்கீங்களான்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். அவருக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் அந்த பொண்ணு வந்து சொன்னாங்கன்னு சொல்லி நான் சொல்லவும் அதை அவர் நம்பிக்கிட்டு அந்த பொண்ணுங்களாச்சு இனிமே பொண்ணுங்களே சவகாசமே இருக்கக்கூடாது, பொண்ணுங்களே பேசவே மாட்டேன், எனக்கு பிடிக்கல, வேண்டவே வேண்டாம் இப்படின்னு மாற ஆரம்பிச்சார். பயம் பொண்ணுட்ட, அதாவது விமன்னா பயம், விமன்ஸ்ட பேசுறதுக்கு பயம், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு பயம். இந்த ஒரு பயம் அதிகமா இருக்கும்போது இந்த பயம் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன் வருது அப்படின்னா ஏன்னா ஏதாவது நினைச்சிருவாங்களோ, ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது திட்டிடுவாங்களோ. இன்னைக்கு சோசியல் மீடியாவோ இல்ல என்டர்டைன்மெண்ட்ஸோ சொல்ற விஷயம் என்ன, நீங்க உங்களுக்கு மனசுல தோன்றது பொண்ணுகிட்ட பேசினா உடனே அந்த பொண்ணு வந்து உங்களை வந்து தப்பா சொல்லிடுவாங்க. உங்களுக்கு மனசுல படுறத நீங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசினா ஓகே ஓகே ஃபைன். ஒரு சில பேர் அப்படி நினைக்கிறவங்க இருக்கதான் செய்வாங்க. பிகாஸ் நான் அது ரீசெண்ட் டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஒரு கடையில நின்று இருந்த ஒருத்தர் வந்து வயசானவர், அவர் வந்து இந்த முருங்கைக்காய் வந்து வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் முருங்கைக்காவை பிடிச்சி வெட்டலான்ட்டு போகும்போது டக்குனு அந்த முருங்காவை பிடிக்கிட்டு போயிட்டார். அப்புறம் அந்த கடைக்காரன் கிட்ட கேட்டா, அவர் வந்து இந்த ஒரு இதுல காஸ்ட்ல இருப்பாரு, அவர் வந்து யாருமே தொட விட மாட்டாரு, அதனால இப்படி வேகமா அப்படி அதுக்குன்னு இப்படியான பண்ணுவாங்க, வெடுக்குன்னு பிடிக்கிட்டு போவாங்க அப்படின்னு கேட்டா, ஆமாண்டா அப்படிதான்டா இருப்பாங்க அப்படின்னாரு. இப்படியும் பீப்புள் இருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க தப்பு சொல்ல முடியாது, அது அவங்க வளர்ந்த விதம். அதுக்காக நம்ம அவங்க தப்பு அவங்க அப்படி இருக்கிறது தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களோட விஷயம், அதை நான் அதுக்குள்ள நான் போகவே மாட்டேன். பட் என்னோட ஒரு ரூல்ஸ்ன்னு வரும்போது ஓகே ஃபைன் இப்படியும் இருக்காங்க. பட் அதுக்காக எல்லாருமே நான் இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னா நான் யார்ட்டையுமே பேச முடியாது, பழக முடியாது இல்லையா. எல்லாருமே தப்பானவங்க, தப்பான ஒரு கண்ணோட்டத்துல மட்டும் தான் நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். கரெக்டா, ஒரு என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குங்கிறதுக்காக நான் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அப்படிதான் இருக்கும், எல்லா பொண்ணுங்களுமே தப்பானவங்க நான் சொல்லிட முடியும். பட் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்காக எல்லாருமே தப்பு நான் சொல்லிடக்கூடாது. அப்படி பார்த்தா நான் எல்லாருமே தப்புன்னு சொல்றேன், நானும் அதுக்கேற்ற பீப்புள் தான் திரும்பி அட்ராக்ட் பண்ணுவேன், ரைட். ஸோ அப்போ த மவுண்டன் இஸ் யூ அப்படிங்கிற புக்ல தெளிவா ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க. என்னன்னா ஒன்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீ அடி வாங்குற அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்பி நீ இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை நீ சூப்பர் ஸ்ட்ராங்கா மோர் ரிலேஷன்ஷிப்ஸை அடாப்ட் பண்றதுக்கு வர வைக்கிறதுக்கு கத்துக்கோ. நீ வந்து ஒரு பணத்துல ட்ராமாவை ஃபேஸ் பண்ற அப்படின்னா நீ பணம் நிறைய சம்பாதிக்க கத்துக்கோ. நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல நிறைய ட்ராமாஸை ஃபேஸ் பண்றனா ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய அக்குமுலேட் பண்ண கத்துக்கோ. எஸ், நவ் ஐ எம் டூயிங் திஸ். என்னோட ட்ராமா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கு. நேற்று ஆக்சுவலி நான் வந்து அழுதேன். ஆக்சுவலி எதனால அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ட்ராமாக்குள்ள போய் ஃபேஸ் பண்ண மாட்டோம். இதை பத்தி டீட்டெயிலா இன்னொரு வீடியோல பேசலாம். பட் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு ட்ராமாக்குள்ள போகும்போது ஒரு தாட்டே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அந்த தாட்குள்ள நீங்க போகும்போது அந்த தாட்டை யோசிச்சுட்டு அப்படியே நீங்க அந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ராமா ஹீல் ஆகும். நீங்க ரொம்ப நார்மலைஸ்டு பர்சன் ஆகும். அந்த ஃபியர் அந்த ஆன்சைட்டிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும். ஏன் உங்களுக்கு அதிகமான பயம் வருது யோசிச்சு பாருங்க. பிகாஸ் யூ ஸ்டோர்ட் அ லாட் இன் யுவர் மைண்ட், ரைட். ரொம்ப அதிகமான விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. இன்ஃபர்மேஷன்ஸை டீடாக்ஸ் பண்ணுங்க, இன்ஃபர்மேஷன் டீடாக்ஸ் பண்ணுங்க, டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணுங்க. டிஜிட்டல் டீடாக்ஸ் இஸ் த ஒன்லி ஹீலர். நான் கத்துக்கிட்ட வர என்னைக்கு எனக்கு ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்கும் அன்னைக்கெல்லாம் என்னோட லைஃப்ல இங்கேருந்து ஒரு 1 year முன்னாடி என்னோட ஸ்கிரீன் டைம்ஸ் பயங்கரமா இருக்கும். ஐ ஃபீல் அ லாட் பெயின் அண்ட் சஃபரிங்ஸ் இன் மை லைஃப். அந்த ஃபீலிங்ஸையும் அந்த பெயினையும் கிரியேட் பண்ணிக்கிறதான் நானா தான் இருக்கும். பட் என்னோட ஸ்கிரீன் டைம்ஸ் நான் ரெடியூஸ் பண்ணி டிஜிட்டல் டீடாக்ஸ் குள்ள வரும்போது 1 year நான் பெருசா ஸ்கிரீன் டைம்ஸ் பெருசா யூஸ் பண்ணதே கிடையாது. மேக்ஸிமம் ஆஃப் த டேஸ் மேபி இருந்திருக்கலாம். பட் மோஸ்ட் 100ல ஒரு 90% ஆஃப் த டேஸ் வந்து நான் ஸ்கிரீன் டைம் கம்மியா தான் வச்சுட்டு இருப்பேன். என்னோட மென்டல் ஹெல்த் அண்ட் ஸோ என்னோட அந்த ஒரு காம் பீஸா எல்லா விஷயத்தையும் பண்றது வந்து ரொம்ப பீஸா எல்லா விஷயத்தையும் பண்றது வந்து அதிகரிச்சு இன்க்ரீஸ் ஆச்சு. I feel a lot, I enjoy a lot. I have so much of brave in myself. Let's say ஒரு பயம் போய் நான் ஒரு பிரேவான ஒரு பர்சனா, தைரியமான ஒரு பர்சனா மாற ஆரம்பிக்கிறேன். ஸோ டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி ஆப்ஸை முடிஞ்ச அளவு ஒதுக்கி வைங்க, இல்ல அன்இன்ஸ்டால் பண்ணி தூக்கி போடுங்க. இது நமக்கு தேவை கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது நமக்கு தேவையா?
நம்ம லைஃப்ல நமக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். மேபி இந்த மாதிரி கான்டென்ட் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல இம்ப்ரூவ் பண்ணணும், இல்ல உங்க மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்றது டீடாக்ஸ் பண்ணுங்க. லைஃப் லாங் முடிஞ்ச அளவு டீடாக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதை வந்து 4 நாள் பண்றேன், 10 நாள் பண்றேன், 6 மாசம் பண்றேன்னா இல்லாம லைஃப் லாங் கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களை படமே நான் பார்க்க கூடாதுன்னு சொல்ல, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது படம் பாருங்க. பாட்டை கேட்கறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஒரு நாளைக்கு 1-2 சாங்ஸ் கேளுங்க. பட் மியூசிக்ஸுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. மியூசிக்ஸ், வெறும் மியூசிக்ஸ் மட்டும், ரொம்ப ரேப்பான மியூசிக்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாம வெறும் ஒரு பீஸ்ஃபுல் காம் மியூசிக்ஸ் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நேத்து நான் ஒரு 1/2 hour கிட்ட ஒரு மியூசிக்ஸ் போட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்தேன். எனக்கு ஒரு அட்ரலின் ரஷ் இருந்துச்சு, ஏதாவது ஒரு கான்டென்ட் கன்சூம் பண்ணுவேன். பட் எந்த அளவுக்கு நான் அந்த ஒரு மியூசிக்கை போட்டுட்டு அமைதியா உட்காந்தேன்னா நான் இன்னும் காமாக ஆரம்பிச்சேன். எல்லா விஷயமும் எனக்கு ஒன்னே பண்ணுங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். பட் ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நாட்களாவே நான் ரொம்ப அமைதியா ஒரு சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் அதை ஃபீல் பண்றேன் ஆக்சுவலி. ஸோ ப்ராபப்ளி மேபி எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க. த திங், ஒரு ஒரு மென்டாரா இல்ல ஒரு கைடா இல்ல உங்களுக்கு ஒரு சோஷியல் ஃபாதர் ஃபிகரா நான் சொல்ற விஷயமே, டிஜிட்டல் டீடாக்ஸ் இஸ் த மெயின் திங் டு ரெக்கவர் யோர் மென்டல் ஹெல்த், ரைட்? ஸோ நான் சொன்ன மாதிரி என்னோட கோர்ஸ் அண்ட் என்னோட கம்யூனிட்டி ரெண்டுத்துக்குமான லிங்க் கீழே இருக்கும். காஸ்ட்லிலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தான், ரைட்? யார் வேணாலும் அதை அஃபோர்ட் பண்ண முடியும். Just go and buy this and improve your mental health and just join in my community. That's awesome. So be strong, stay positive. This is KJ. I will see you in this video.